கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த கால வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது 1 கொரிந்தியர் 10:13. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கொடாமலும் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எல்லா மனிதருக்கும் சோதனை வரும். நமக்கு மட்டுமே ஒரு குறிப்பிட்ட சோதனை வருகிறது என்று யோசித்து கொள்ளக்கூடாது. அதே சோதனையில் சிக்கி தவிக்கும் ஏராளமானோர் உண்டு. சோதனைகளில் 2 விதங்கள் உண்டு. ஒன்று நமக்கு வெளியே இருந்து வரும் சோதனை. உதாரணமாக உபத்திரவம், கஷ்டம், சுகவீனம் போன்றவை 2வது விதமான சோதனை. நமக்கு உள்ளே இருந்து வருவது உதாரணமாக அசுத்த எண்ணங்கள் மற்றும் ஆசைகள், விசுவாச குறைவு போன்றவை. இந்த வசனத்தில் இந்த 2 விதமான சோதனைகளையும் மனதில் கொண்டேதான் பவுல் எழுதுகிறார். தேவன் நமது திராணிக்கு மேலாக நாம் சோதிக்கப்பட அவர் விடமாட்டார். இது மிக மிக முக்கியமான ஒரு வாக்குத்தத்தம். இந்த சோதனையை தாங்க முடியாது, இனி இந்த சோதனையில் என்னால் உறுதியாக நிற்கவே முடியாது என்று நாம் ஒரு நாளும் சொல்லக்கூடாது. அப்படி சொல்வோமானால் தேவனை பொய்யர் என்று சொல்லுகிறவர்களாய் இருப்போம். காரணம், எந்த சோதனையையும் தாங்கிக் கொள்ள, எதிர்த்து நின்று மேற்கொள்ள நமக்கு பலன் தருவதாக அவர் வாக்கு பண்ணியுள்ளார். அதை எதிர்த்து மேற்கொள்ள வேண்டும் என்ற தீர்மானம், மன உறுதி இருக்குமென்றால் நம்மால் முடியும். பிரியமானவர்களே, ஒன்று அந்த சோதனையை மேற்கொள்ள தேவையான வல்லமையை தேவன் நமக்கு தருவார், அல்லது அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான ஒரு போக்கை அவர் உண்டாக்குவார். அதாவது அவர் அந்த சோதனையை எடுத்து போடுவார், அல்லது அதன் கடுமையை குறைத்து போடுவார். நமக்கு வருகின்ற ஒவ்வொரு சோதனையையும் மேற்கொள்ளுவதற்கு அவருடைய கிருபை போதுமானது. ஆக ஒவ்வொரு முறை சோதனை வரும்போதும் அந்த கிருபைக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, தேவன் நமக்கு சோதனையை வரவிடுவது ஏன்? நமது விசுவாசம் பரீட்சிக்கப்படும்படியாகவும் நாம் பூரணராகவும் நிறைவுள்ளவர்களாகவும் மாறவும் நமக்கு சோதனைகளை வரவிடுகிறார் என்று யாக்கோபு 1:2-4 மற்றும் 12:15, 1 பேதுரு 1:6-7 வசனங்களை நாம் படிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள முடியும். என் தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, அவர் ஒருவரை சோதிக்கிறவரும் அல்ல. அவர் மிகவும் நல்லவர். அவர் நம்மை மீட்கும்படி, நம்மை பலப்படுத்தும்படி, நாம் எதிர்காலங்களிலே இன்னும் மேன்மையாய் சத்துருவை நாம் மேற்கொள்ளத்தக்கதாய் ஆண்டவர் நமக்கு கிருபை அளிக்க கொடுக்கிற பயிற்சி தான் இந்த சோதனைகள். ஆக சோதனையை கண்டு நாம் சோர்ந்து போகக்கூடாது. சோதனையை கண்டு நாம் மனம் தளர்ந்து விடக்கூடாது. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக அவன் உத்தமன் என்று விளங்குகிற பொழுது தேவன் அவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கிரீடத்தை அவர் கொடுப்பார். உங்கள் விசுவாசமே சோதிக்கப்படும் என்று தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்கள் இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால் அந்த விசுவாசத்திற்கும் ஒரு சோதனை உண்டு. ஆனால் இந்த சோதனையிலிருந்து நாம் தப்பி போக நமக்கு உதவி செய்யும்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே உன்னதமான தேவ ஜனமே, பிரியமான தேவ ஜனமே, இந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய பலத்தினால் நீங்கள் நிற்கிற பொழுது நிச்சயமாகவே உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சோதனைகளையும் நீங்கள் மேற்கொண்டு ஜெயமெடுப்பீர்கள் என்று இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, எங்களை அதிகமாக நேசிக்கிறவரே, அல்பாவும் ஒமேகாவும் மானவரே, ஆதியும் அந்தமுமானவரே, தொடக்கமும் முடிவுமானவரே, இருக்கிறவரே, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற அப்பா, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்பா ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் இந்த காலை வேளையில் உண்டாகட்டும் அப்பா. ஐயோ ஆண்டவர் என்னை சோதிக்கிறார், ஏன் எனக்கு இவ்வளவு சோதனை என்று சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளை நீர் இந்த நாளிலே பலப்படுத்துகிறீர். உமக்கு நன்றி அப்பா. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. வேதம் சொல்லுகிறது, தன் சுய இச்சையினாலே அவன் சிக்கிக்கொள்ளுகிறான்.
ஆனால் தேவன் மேல் பழியை போடுகிறார்கள். பிரியமானவர்களை, இந்த காலை வேளையிலும் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நிச்சயமாகவே என் தேவன் என்னை தப்புவிப்பார் என்று சொல்லுங்கள். என்னை என் ஆண்டவர் விடுவிப்பார் என்று நீங்கள் நம்புங்கள். சோதனையிலிருந்து நான் தப்பி போகும் போக்கை உண்டாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறாரே. ஆக இந்த சோதனையிலிருந்து தப்பி போகும் போக்கை என் ஆண்டவர் எனக்கு நீர் உண்டாக்குவீராக என்று சொல்லி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. எஸ்அப்பா, இந்த காலை வேளையில் அப்பா நீர் ஒவ்வொரு பிள்ளைகளோடு பேசுகிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறவர் நீர், உமக்கு பயந்தவர்களுக்கு உடன்படிக்கையை தெரிவிக்கிறவர், தமது பரிசுத்தவான்களை கைவிடாதவர் அப்பா நீங்கள். ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் நீர் அப்பா எங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறீரப்பா. நீதிமான்களை சிநேகிக்கும் கர்த்தர் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதே. உத்தமனுக்கு கர்த்தர் துணை, உத்தமனுக்கு துணையாயிருக்கும் கர்த்தர். இந்த காலை வேளையிலும் அப்பா இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீர் இருக்கிறீங்க சுவாமி. விசேஷித்த ஆவியினால் நீர் இந்த காலை வேளையில் கட்டளை இடுவீராக ராஜா. சோர்ந்து போக இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு புதிய பலத்தை கொடுங்க. இயற்கைக்கு மேற்பட்ட அதிசயங்கள் அற்புதங்களை செய்யும் தேவனப்பா நீங்கள். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. எசப்பா ராஜா, சிறுமையிலும் நீர் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறவர், ஆறுதலாக இருக்கிறவர். ஹல்லேலூயா. எசப்பா, உங்களுடைய அதிசயமான வேதங்களை, அதில் இருக்கிற அதிசயங்களை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீர். பிரியமானவர்களே, நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது இணைந்து யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் இருக்கும் எங்களுக்காக அளிக்கப்பட்ட இரத்தம் உங்களுக்காக அடையாளமாக இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போய் நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் பொழுது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அடிக்கப்பட்ட கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சாபங்களிலிருந்து எங்களை விடுதலையாக்குகிற உங்களுக்கு அடையாளமாய் சாபம் இருக்க கடவுள் என்றார் எல் ஷடாய் தேவன். தூக்கி விடுகிற தேவனாய் இருக்கிறீர். உங்களின் அடையாளமே ஒருபோதும் உங்கள் மீது இருக்கும் இரத்தம்தான் கூட துணை செயல்கள் அல்ல என்பதை உன்னதமான தெய்வமே, சோதனையிலிருந்து உலகத்திலும் இரண்டே வகை ஜனங்கள் தான் உண்டாக. உள்ளே இருக்கும் பிள்ளைகள் கிருபை அதிகமாக ஊற்றப்படும். வெளியே இருக்கும் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் தேவனுடைய அடையாளம். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்ய எந்த மனுஷனும் இல்லை. எப்படிப்பட்ட மனுஷனையும் வெளியே பிரகாசிக்க செய்ய எவரும் கிடையாது சுவாமி. ஐயோ, என் கணவன் சரியில்லை, போலீசார் சரியில்லை, விசாரிக்கும் குடும்பங்கள் சரியில்லை, விசாரிக்கப்பட முடியல என்று அவர்கள் தங்களை யார் என்பதற்கு ஒரு அடையாளத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற அடையாள ஒளியாக என் ஆண்டவர் இருக்கிறார். ஆவியானவரே, இந்த நேரத்தில் தொடுகிறீர், உமக்கு நன்றி. ஒரே மேய்ப்பர் அப்பா, நீங்க நல்ல மேய்ப்பர். நீங்க பரலோகம் ஜீவனையே நமக்கு அடையாளம். நமக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே அடையாளம். எங்களுடைய பாவங்களை சிலுவையில் ஒவ்வொருவர் மீது பலவீனங்களை நீர் ஏற்றுக்கொண்டு எங்கள் நோய்களை நீர் சுமந்தீரப்பா. உங்கள் நிரந்தர அடையாளம் என்பதை எங்கள் துக்கங்களை சுமந்த தெய்வமே, உமக்கு கொடாக்கொடி நன்றி செலுத்துகிறேன். இந்த அதிகாலை வேளையிலும் என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற அப்பா யாராக இருந்தாலும் சரி, இப்பொழுதே அவர்கள் சரீரத்தில் ஒரு அற்புதங்களை பார்க்கட்டும், அதிசயங்களை காணட்டும். எஸ்டர்டே மகத்துவமுள்ள தெய்வமே, பிரிந்து போன குடும்பங்களுக்காக விசேஷித்ததமாக நான் ஜெபிக்கிறேன். மாமியார் மருமகள் அப்பா பிரச்சனைகள் அப்பா தீர்வுக்கு வரட்டும். மாமியார் மருமகள் பிரச்சனை இல்லாத எஸ்அப்பா ஒரு பெற்றோர் ஒரு தாயும் பிள்ளையும் போல அப்பா அவர்கள் ஒருவரை நேசிக்க ஆண்டவர் உதவி செய்வீராக ராஜா. எஸ்டடி தேவையில்லாத கோபங்கள், எரிச்சங்கள், ஹல்லேலூயா, மன உளைச்சல்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வராதபடிக்க ஆண்டவர் நீர் உதவி செய்வீராக. பிசாசுகள் வெக்கப்பட்டு போகத்தக்கதா என் ஆண்டவருடைய கரம் இந்த காலை வேளையில் ஒவ்வொருவரையும் தொடட்டும் என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. வெளி தேசங்களில் வெளிநாடுகளில் இருந்து அப்பா பேசுகிற ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் விசேஷித்த விதம் நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே அவர்களை நீர் வழி நடத்துவீராக, அவர்களை சூழ்ந்து கொள்ளுவீராக. அமராஜா எசப்பா தன் பிள்ளைக்காக அங்கலாய்த்து நிற்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஐயோ பிள்ளைகள் அப்பா வெளிநாட்டுக்கு சென்று இருக்கிறான், வேலை பார்க்கிறான், சூழ்நிலை எப்படி இருக்குமோ, அவன் சாப்பிட்டானா தூங்கினானா, அவனை நான் பார்க்க முடியலையே என்று சொல்லி அங்கலாய்க்கிற ஒரு தாயாரை எனக்கு நீர் காண்பிக்கிறீரப்பா. இந்த காலை வேளையிலும் அந்த தாயாரை பார்த்து நீர் சொல்லுகிறீர், பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன். நிச்சயமாகவே எதை குறித்து நீர் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. உன் பிள்ளைகளை நேர்த்தியாய் நான் வழி நடத்தி வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாரமான யாவற்றையும் அப்பா நாங்கள் இறக்கி வைக்க எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக ராஜா. உன்னதமான தெய்வமே இயேசுவே, எங்கள் கரங்களை பிடித்திருக்கிறவரே உமக்கு நன்றி. எங்களை கடக்க பண்ணுகிறவரே உமக்கு நன்றி அப்பா. எங்கள் மேல் அதிக அக்கறை கொள்ளுகிறவரே உமக்கு நன்றி சுவாமி. மகத்துவமுள்ள தெய்வமே அப்பா, எங்கள் ஜெபங்களை கேட்கிற ஒவ்வொருவரும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளணும். இந்த நாள் அது விசேஷித்த நாளாக இருக்கட்டும் அப்பா. பிசாசுகள் வெக்கப்பட்டு போகிற நாளாக இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. வியாதியஸ்தர்களுக்கு சுகம் உண்டாகட்டும், அற்புத சுகம் இப்பொழுதே உண்டாகட்டும். சரீரத்தில் எப்படிப்பட்ட பலவீனங்கள்
வியாதிகள் இருக்கும் என்று சொன்னாலும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் இப்பொழுது பேசுகிறேன். அற்புத சுகம் உண்டாகட்டும், பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். மருத்துவ ரிப்போர்ட்டுகள் எல்லாம் மாறணும் அப்பா. இயேசு எனக்கு அற்புதம் செய்தார் என்னுடைய பிள்ளைகள் சாட்சி சொல்லத்தக்கதாய் நீர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வீராக ராஜா. உடைக்கப்பட்டதும் நறுங்குண்டதுமான இருதயங்களை நீர் புறக்கணியாத தேவன். ஹல்லேலூயா. இயேசப்பா, ஒருவேளை என் பிள்ளைகள் இப்படி செய்து விட்டார்களே என்று அங்கலாய்த்து கவலையோடு கஷ்டத்தோடு கண்ணீரோடு நிற்கிற சகோதரிக்காகவும் சகோதரனுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் மீண்டும் உருவாக்கும் தெய்வம் அப்பா. எஸ்டடி அப்பா, நீர் உடைய பிள்ளைகளை மீண்டும் உருவாக்குகிறீர். ஒருவரையும் வெக்கப்பட்டு போக விடவே மாட்டீங்க. உம்மிடத்தில் கூப்பிடுகிற பொழுது நீர் உதவி செய்கிறீர் சாமி. ஒரு ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னவர். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் இப்பொழுது தொடுகிறீர். நன்றி. விசேஷித்த ஆவியை இந்த காலை வேளையில் ஊற்றுவீராக ராஜா. இந்த ஜெபத்தில் தொடர்ந்து பங்கெடுத்து வருகிற என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற அப்பா, அநேகருக்கு நீர் அற்புதங்களை செய்து வருகிறீரப்பா. இன்னும் இயற்கைக்கு மேற்பட்ட அதிசயங்களை நீர் செய்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த ஜெபத்தை கேட்கிற தினமும் அப்பா, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சந்தோஷமும் சமாதானமும் நிறைவான ஆசீர்வாதம் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி அநேகர் அப்பா சாட்சி சொல்லுகிறதை கேட்கிற பொழுது மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. ஆனாலும் என் ஆண்டவர் இன்னும் அதிசயங்களை உங்களுடைய பிள்ளைகளை காண செய்வீராக. இதிலும் பெரிதானவைகளை நான் செய்வேன் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்கப்பா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளும் என்னிடத்தில் சாட்சி சொல்லணும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் சாட்சி சொல்லணும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொடரணும் அப்பா. அற்புதத்தை சுகத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் சாட்சி சொல்லணும். இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வீராக ராஜா. ஹல்லேலூயா. டயபெட்டிஸ் நோய் இயேசுவின் நாமத்தில், சர்க்கரை நோய் இப்பொழுதே சரீரத்தை விட்டு விலகி போகட்டும். அது நார்மல் ஆகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பிளட் ப்ரெஷர் அப்பா, இதயத்தில் காணக்கூடிய வலிகள், மாரடைப்பு அப்பா, இதயத்தில் காணக்கூடிய அடைப்புகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே சுகம் ஆகட்டும். இப்பொழுதே சுகம் உண்டாகட்டும். அற்புத சுகம் இப்பொழுது என் இயேசு கொடுப்பீராக ராஜா. 5 காயங்களிலிருந்து வரக்கூடிய அப்பாவுடைய தழும்புகளால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொடுவீராக, தொட்டு சுகப்படுத்துவீராக ராஜா. காரணம் உடைய தழும்புகளால் நாங்கள் சுகம் ஆகிறோம். எங்களுக்காகத்தான் அந்த சுமையை நீர் ஏற்றீர். எங்களுக்காக தான் அடிக்கப்பட்டீர். உம்முடைய கைகளில் ஆணிகளை கடாவும்படி நீர் ஒப்பு கொடுத்தீரப்பா. அம்மா ராஜா, எங்களை விடுவிக்கும்படி அந்த சிலுவையை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. யாரெல்லாம் இந்த சிலுவையை நோக்கி பார்ப்பார்களோ அவர்கள் முகங்கள் பிரகாசிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எசப்பா, உம்மை நோக்கி இருக்கிற ஒவ்வொரு முகங்களும் இனி வெக்கப்பட்டு போகக்கூடாது. என் தேவனுடைய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பட்டும் அப்பா. அளவில்லாத உங்களுடைய வல்லவைக்காக நன்றி அப்பா. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொட்டு சுகமாக்குகிற உமக்கு நன்றி அப்பா. கேன்சரை இயேசுவின் நாமத்தில் நான் கேன்சல் பண்ணுறேன் அப்பா. இயேசுவின் நாமத்தில் கை கால்களில் அப்பா, சரீரங்கள் உறுப்புகள் எல்லாம் சீராய் செயல்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பிசாசின் கிரியைகள் ஒருவேளை சரீரத்தில் இருக்கும் என்று சொன்னால் இப்பொழுது அவர்களுக்கு விடுதலை உண்டாகட்டும். சாத்தானுடைய சகல தந்திரங்களை மேற்கொள்ளும் அதிகாரமே ஆண்டவராக இயேசு உமக்கு ஒருவருக்கே உண்டு அப்பா. ஹல்லேலூயா. நீங்கள் சர்ப்பத்தையும் தேள்களையும் எடுப்பீர்கள், மிதித்து போடுவீர்கள் என்று சொல்லியிருக்கீங்க சுவாமி. ஆமாம் ராஜா. பிசாசின் கிரியைகளை அழித்து போடுவீர்கள் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. ஹல்லேலூயா. இயேசப்பா, எங்கள் மேல் கிருபையாய் இறங்கும் அப்பா. தீங்கு நாளில் அவர் தம்முடைய கூடார மறைவில் மறைத்து வைத்து ஒளிப்பிடத்தின் பொக்கிஷத்தை எங்களுக்கு கொடுக்கிறவர் அப்பா. கண்மலையின் மேல் உயர்த்துகிறவர் சுவாமி. ஆமாம் ராஜா. ஹல்லேலூயா. நீதிமானுடைய கூடாரம் கம்பீர சத்தத்தோடு இருக்கும் என்று சொல்லப்பட்ட இந்த கம்பீர சத்தம், உற்சாகமான சத்தம் ஒவ்வொரு பிள்ளையுடைய வீடுகளில் உண்டாகட்டும். நெருக்கத்திலிருந்து என்னை கேட்டறில் என்னை விசாலத்தில் வைத்தீர் என்று தாவீது சொல்லுகிறான். எல்லா நெருக்கத்தையும் என்னை நீர் விடுதலையாக்கினீர். எல்லா நெருக்கத்திலிருந்து என்னை நீர் விடுவித்தீர். என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி என்னை ரட்சித்தீர். அரணான பட்டணத்துக்குள் என்னை வழிநடத்தி கொண்டு போகிறவர் அப்பா. என் கைகளை யுத்தத்துக்கு வழக்கு வைக்கிறவர் அப்பா. என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பி வைக்கிற கர்த்தாவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. இயேசுவே, உமது அடியானுடைய பட்டயத்துக்கு என்னை நீர் தப்புவிக்கிறீர். என்னை பட்டயத்துக்கு தப்புவிக்கிறீர். உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. கிருபையுள்ள தெய்வமே, இந்த காலை வேளையிலும் என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் விசேஷித்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். இந்த ஜெபத்தில் பங்கெடுத்தது நல்லது என்று சொல்லத்தக்கதாகும். நானும் சாட்சி சொல்லுவேன். இயேசு எனக்கு அற்புதம் செய்வார். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். இந்த சகோதரத்தில் நான் பேசுவேன். இந்த ஊழியக்காலத்தில் நான் பேசி அற்புதங்களை பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்பொழுது கரம் இறங்கட்டும் அப்பா. இந்த ஊழியத்தில் இணைகிற இந்த ஊழியத்துக்கு அப்பா உதவி செய்கிற ஒவ்வொரு கரங்களையும் நீர் பலப்படுத்துவீர் ராஜா. இன்னும் இந்த ஊழியங்கள் விருத்தி அடைய என் ஆண்டவர் நீர் உதவி செய்வீராக சுவாமி. ஹல்லேலூயா. இயேசப்பா, தேசமெங்கும் அப்பா உம்முடைய வார்த்தைகள் செல்லட்டும் அப்பா. ஜெபிக்க தெரியாது, எனக்கு ஜெபிக்க பிடிக்காது, என்னால் ஜெபிக்க முடியலை, நான் ஜெபித்தால் சோர்ந்து போகிறேன், ஜெபிக்கிற பொழுது தூக்கம் வருகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்களுக்காகவே அப்பா நீர் இந்த ஜெபத்தை ஆரம்பிக்க சொன்னீர் அப்பா. எஸ்டடி ஏழைகளும் எளியவர்களை நீர் சந்திக்கிறீர். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. இயேசப்பா உம்முடைய அறியாத இடங்களிலும் அப்பா நீர் இந்த மொபைல் மூலியமாக இயேசுவே இந்த இன்டர்நெட் மூலியமாக நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் சந்திக்கிறீர். இயேசப்பா அதற்காக கொடி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னும் பெரிய அதிசயங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. நரகம் வெறுமையாகி போகணும் இயேசப்பா. ஒரு ஆத்மா கூட நரகத்துக்கு போகக்கூடாதுப்பா. எல்லோரும் உம்மை அறியணும் அப்பா. எல்லாருமே அறிந்து அந்த பரலோகத்துக்கு நேராக பிள்ளைகள் வரணும் அப்பா. உம்முடைய வாஞ்சை நிறைவேறணும் இயேசுவின் நாமத்தினாலே. உம்முடைய சித்தம் இந்த பூமியில் நிறைவேறட்டும் அப்பா பிதாவே. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அப்பா எங்கள் தெய்வமே உமக்கு நன்றி. கிருபை பாராட்டுவீராக. உம்முடைய மகத்துவமுள்ள கரத்தின் வல்லமை வெளிப்படுத்துவீராக. தெய்வ கிருபையில் பங்கெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சூழ்ந்து கொள்ளட்டும். ஆசீர்வதியும். அளவில்லாதவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அப்பா நீர் உம்முடைய பிள்ளைகளை முடிசூட்டுவீராக. பரிசுத்த ஆவியானுடைய அன்னுடைய ஐக்கியம் ஒவ்வொருவரோடு இருக்கட்டும் என்று சொல்லி உம்முடைய அப்பா உள்ளங்கைகளிலே நான் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.